ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் டீமன் ஸ்லேயர் சீசன் 3யோட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எங்க தப்பிச்சு ஓடுற மனுஷங்களை நீ இப்படிதான ஓட ஓட துரத்தி துரத்தி கொண்டிருப்ப. எப்படி உன்னோட உயிர் முக்கியமோ அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் இருக்கும். இதே மாதிரி தானே மனுஷங்க ஓடி இருக்கும். பால் செய்யும் கலைஞர்களை எவ்வளவு அழகா வருஷப்படுத்தி இருக்க பாரு. இப்ப இந்த வாழை இந்த பக்கம் திருப்பினா என்ன பாரு. என்ன ஓட்டம் வராங்க. உன்னை விட ரொம்ப சின்னதான பலவீனமான ஒரு உயிரை எடுக்க நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. அது உனக்கு தப்பா தெரியல? இந்த கேவலமான மனுஷன் ரொம்ப ஆபத்தானவன். இந்த தாத்தான் வரக்கூடாதுன்னு தான் எல்லோ பண்றான். என்னைக்கும் இந்த மாதிரி டீமனை எதிர்க்கிற அளவுக்கு மனுஷங்களுக்கு சக்தி இல்லை. நீங்க என்னுடைய பலவீனமா மாறிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உன் மரணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஓய்வேன். எங்களோட தலை விட்டுப்படலாம், ஆனா வணங்காது. டைலாக் நல்லா ஓடுற மேன். அவனை இப்படி பிடிக்க முடியாது. இன்னும் எப்படி அவன் இந்த அளவுக்கு சக்தியோடு ஓடுறான்? இப்படியே பணம் குடிச்சா எங்களால ஓட முடியாது. அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். வீடியோ போறான். சீக்கிரமா விடிச்சிடும். தொடர்ந்து தாக்குதலை எதிர்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியே போனா அவன் சொல்லிட்டு போயிடுவானே. சூரியன் வந்தா டீமன்ஸ் ஓடி போயிடுவாங்க. சீக்கிரமா இதை பிடிச்சாகணும். அந்த கேமரா எப்படி போயிட்டு என்ன பண்றது? விடிகிற வரைக்கும் ஓடுதா? சோர்வடையும் எதிர்பார்க்குது. சண்டை போட்டு சோர்வாயிடுவா. ஆனா இன்னைக்கு அது நடக்காது. தலையை வெட்டுவேன், அதை வெட்டியே தீருவேன். ரொம்ப காலா என்னால கால உணவே முடியல. இந்த நாளோட பார்த்தா இப்படி நடக்கணும். விட மாட்டேன், அதை தப்பிக்க விட மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ராஞ்சிரோ, காதல் மேல அதிக கவனம் செலுத்தணும்னா தண்டர் பிரீத்திங்கோட உதவியை நீ எடுத்துக்கணும். நம்ம உடல் அளவு இல்லனா ஒவ்வொரு தசையோட அளவை பத்தி பேசுறதா இருந்தா எல்லாத்தையும் சரியான வகையில புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்த பத்தியும் நமக்கு முழுசா தெரியற வரைக்கும் அதை நம்மளால ஒழுங்கா முழுசா பாத்துக்க முடியாது. இந்த விஷயத்தை எப்பவுமே எங்க குருஜி எனக்கு சொல்லுவாரு. என் உடலுடைய ஒவ்வொரு தசைகளும் என்னுடைய ஒவ்வொரு தசைகளாலையும் நல்லாவே வாசனை உணர முடியும். என்னோட மொத்த சக்திகளையும் என்னோட காலுக்கு நான் கொடுக்கிறேன். ஒரே மூச்சல எல்லாம் சரியாகணும். காத்தோட காத்தா போகணும். மின்னல் மாதிரி போறான். முடியாது. இவனே மனுஷனா டவுட் வருது.
என்னாலும் சரி தஞ்சிரோ பெட்டி ஆகணும். கொஞ்சம் கூட இறக்கமே ஐயோ ஐயோ இறக்கவே இல்லை. பலவீனமானவனை எப்படியோ கஷ்டப்படுத்தவா இதை பார்த்து உங்களுக்கு தெரியுமா, நீ உண்மையிலேயே ஒரு பருந்துதான். நீ எவ்வளவு நடிச்சாலும் நீ கெட்டவன். அதேதான் போடு எரி எட்ரா எங்க அண்ணன் மேல கைய லீக் பண்ணி விட்டான் கையை பிடிச்சு எடுத்தான் இந்த நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஏன்னா டீமனை கடிச்சதுனாலயா? டேஞ்சரோ! அப்புறம் மாதிரி காப்பட்டது ஏரியா இருந்துச்சு பின்னாடி போயிட்டா வீடு மேல எவ்வளவு ஆசை இருந்தது டேஞ்சிரோ டேஞ்சரோ! நெசுங்கோ! இப்ப என் உடலோட அங்கங்கள் வேகமா வளர மாட்டேங்குது. சோகொட்டன் என்னோட சக்திகளை அதிகமா பயன்படுத்திட்டான். எங்க இப்போ எனக்கு மனித ரத்தமும் மாமிசமும் அதிகமா தேவை. நீ தப்பிக்க முடியாது. இங்க பக்கத்துல மனுஷங்க இருக்கிறத எனக்கு உணர்த்துது. விடிய போல ஆனா எங்க இருக்காங்க? டேஞ்சிரோ ஐயோ அப்பா இன்னைக்கு தப்பிக்க முடியாது. எப்படி மாட்டிக்கிறான் இருக்கும் பாரு. நீ பாதாளத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி உன்னை கண்டுபிடிச்சிருவேன். நீ சாவணும். உன் தலை வெட்டி போடணும். உறுதியா இருக்காண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே மிரட்டவாகிவேன். மனுஷங்க எங்க அதுக்கு இருக்காங்க? அந்த கத்தியோடய போயிட்டு இருக்கோம். எனக்கு சாப்பிட மனுஷங்க கிடைச்சா ஒரு நொடியில இந்த ஆட்டத்தை நான் தலைகீழ மாத்திடுவேன். ஐந்து தாங்கிறீங்களா எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. இங்க ஒரு சின்ன டீமன் இருக்கு. அதுதான் என்ன அதிகமா தொல்லை பண்ணது. அந்த பையனோட வாய் என் கழுத்துல நுழையுமே தவிர அதால என்ன வெட்டவே முடியாது. கொஞ்சம் இரு, நான் முதல்ல இவங்களை சாப்பிட்டுறேன், அதுக்கப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஓடுங்கயா ஓடுங்க. சரி, எவ்வளவு வேணாலும் ஓடுங்க, உங்களால எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்பயும் பாரு அவ்வளோதான் தூக்கின்னு வர்றாங்க எழுந்திருச்சு போகணும். எப்படியாவது போகணும். தாஞ்சரோ ஜெயிச்சு ஆகணும். முழு சக்தியை கொடுத்து பூமியில இருந்து குதிக்கணும். தாஞ்சிரோ தாஞ்சிரோ என்னவா தாஞ்சிரோ என்னண்ணா ஏதோ வருது. போ. நம்ம ஆளுங்க
அதை வச்சு சண்டை போடு. அப்பா தூக்கிட்டோம். காஞ்சிரோ, அந்த இவனுக்கு ஒரு நம்பிக்கை தான். வாழை எப்படி வாங்குவ? அதை நான் செஞ்சு முடிக்கல. இவன்கிட்ட சிவனே இருக்குன்னு புடின்னு வந்து போட்டிருக்காரு. அதோட கூர்ம முதல் கட்டு தான் முடிஞ்சிருக்கு. விடாத. பரவாயில்ல போயா விடிய போகுது. சூரியன் உதிக்க போகுதே, அவனை தப்பிக்க விட்டுறாத. புரியாத உனக்கு. அடப்பா ஆசிராடா. நன்றி தூக்கிட்டோ. இனிமே பாரு. காஞ்சிரோ, ஓகே பயங்கர. முழுசா நம்புறேன். கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவன் அடிச்சு போட்டாயா அந்த வாழ்க்கை. என்ன என்ன சொல்ற? நான் எதுவும் பண்ணல. இவனுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணு புரியலையே. ரெண்டு பேரும் வச்சுக்காட்டு கூட பார்க்காம மண்டையில அடிக்கிறான். நிச்சயமா அவன் கழுத்தை வெட்டும். அந்த வால் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு கவனத்தை செலுத்து. ஒரே ஜம்ப் தான். ஒரேதான். அப்பா Dancing Flash. நிசுக்கும் இப்போ வெளியே இருக்கா. வெளியே போகுது வேற. வெட்டிட்டேன். அதோட தலையை நான் வெட்டிட்டேன். ஜெயிச்சிட்டேன். ஆமா நெசுக்கு நெசுக்கு? சூரியன் உதயமாகுது. ஓ யாராவது இருந்தா நல்லா இருக்கும். அவன் விட்டு வெளியில இருக்க கூடாது. நெசுகோ, ஓடு. பின்னாடிதான் காடு இருக்கு, அங்கேயாவது ஓடிடலாம். என்னால பேச முடியல. அட போயிட்டு. நெசுகோ, நீ இந்த பக்கம் வரக்கூடாது. நான் நல்லா இருக்கேன். உன்னை காப்பாத்திக்கோ. சொன்னா கேளு. அவனுக்கு கேக்குதா இல்லையா? சூரியனோட பேச கதிர் உன்னை கரிச்சிடும் முடியலையே. நெசுகோ. மனசுக்குள்ளதான் பேசுறான். நெசுகோ. ஓ நெசுகோ. பாஸ்த காட்டுறதுதான் நேரம். ஏதாவது வெளிச்சமான இடத்துக்கு போ. நெசுகோ. அவன் அங்க ஏதோ பார்த்து பண்ணிட்டு அவ இன்னும் சவுண்ட் சாப்பிட்டு திரும்ப கடிச்சிட போகுது பவர் எதுனா. தலை அசைல. அதோட நாக்குல கோபுன்னு எழுதியிருக்கு. முக்கியமான உடலோட நாக்குல பயம் எழுதியிருக்கு. ரெண்டும் வேற வேற வார்த்தைகள். அப்போ இது தலைவலியா? நான் இதை தடுத்தே ஆகணும். இதோட கதையை நான் முடிச்சாகணும். ஐயோ நெஸ்கோ பாக்குறதா அங்க பாக்குறதா. நெசுகோ. நீ முடியாமல. உன்னோட உடல் உடனே சாப்பிடு. யாராவது வரலாம்ல வந்து குச்சியா இருக்கு. அப்படி எரியுது. சூரியன் முழுசா உதயத்துக்குள்ளேயே இவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நெசுகோ. இங்க அவங்களையும் பார்த்து. லவ்வாசிரா என்ன பண்றாங்க இன்னும்? உங்க அங்க போறோன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களால கீழே இறங்க முடியும். நூறு மயக்கமாயிட்டாங்க. தூக்கிட்டோ.
யாராலையும் உதவி செய்ய முடியாது. எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ஆனா அந்த டீமன் கூட எரியணுமே. எரியறதுக்கு முன்னாடி ஊர் ஜனங்களெல்லாம் தின்று போலயே. இப்பதான் உதிக்குது அது. தூக்கிட்டு அது பின்னாடி ஓடலாம். இவளுக்கு அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அவளுக்கு. அப்பவும் போக முடியாது. என்னால முடியாது. எனக்கு நெசுக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரெஸ் போட்டு மூடி கூட இதை பண்ண முடியாதா? அவளே தள்ளி விட்டுட்டா. ஷோ, இவ்வளோ பண்ணதே அவளுக்காக. இவன் நல்லவனா? அவளுக்கு அதுக்கு மேல ரொம்ப நல்லவளா இருக்காளே. இவ்வளோ நாள் இவன் போராடினதே அவளுக்காக தான். இவளும் அண்ணனுக்காக தான் பண்றான். அண்ணனுக்கும் அது மனசு வராதுன்னு தெரியும். அது குழந்தையா? நிறைய இடத்துல அம்மா மாதிரி இருந்து பயங்கரமா சேவ் பண்ணா, பார்த்துக்கிட்டா. கிண்ணியா மேபி கீழே இறங்கி வந்தா கூட. ஓ, இந்த கேரக்டர் மட்டும் போக வச்சானே அதுக்கப்புறம். அவனுக்குன்னு இந்த ஒரே உறவே அவதா. வாசத்தை வச்சு கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப தூரம் போக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அது ரொம்ப தூரம் போயிருந்தா அதோட வாசனை எனக்கு என்னன்னு தெரியப்பட்டிருக்கும். அது பக்கத்துல தான் இருக்கு. நானும் அதான் அந்த பக்கம் ஓடி இருக்க மாட்டேன். கிட்டதான் இருக்கு. அதோட உருவம், அதோட நிறம்.
டீமனுக்குள்ளே தான் இருக்க. தெளிவா காட்டு, இன்னும் தெளிவா, சீக்கிரம் காட்டு. எங்க அது? ஓ, இதயத்துக்குள்ள உக்காந்துட்டு இருக்கான். அதோட இதயத்துக்குள்ள இருக்க. இந்த தடவை இதை நிச்சயமா முடிப்பேன். ஏ கோழியே, வாய்ந்தா கோழி. நீ பண்ணதுக்கு தண்டனை அடைகிறேன். என்னையோட உட்கார்ந்து முடிச்சுத. நீ அடுத்தவங்க கிட்ட இருந்து எதுக்காக திருடுற? எங்களை மாதிரி பார்வை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யற ஒரு நல்ல மனுஷன், அவர்கிட்ட போய் நீ திருடி இருக்கிய. மாஸ்டர் இந்த விஷயத்த கவனிக்க மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நான் இப்பவே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போறேன். இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லை. எல்லா தப்பு என்னோட இந்த கைகளோடதுதான். என்னால இதை கண்டுபிடிக்க முடியல. என்ன கொடுமை இதெல்லாம். மனுஷனா இருக்கும்போது நான் இப்படியா இருந்தேன்? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஏன் இது தெரியுது? மனுஷனால போய் கெட்டதான் பண்ணிக்கிறான். உன்னை பத்தி புகார் வந்திருக்கு. நீ மத்த ஊர்லயும் பல தடவை கொலை இதெல்லாம் பண்ணிருக்கியா. உனக்கு இறக்கம் காட்ட முடியாது. என் மேல பழி சுமத்தாதீங்க. நான் அந்த மாதிரி காரியத்தை பண்ணவே மாட்டேன். ஏன்னா இதுக்கு பார்வையே கிடையாது. உனக்கு பார்வை நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு முன்னாடி மாலிஷ் பண்றவன் கூட இதேதான் சொன்னான். அவனுக்கு தண்டனையா அவன் 2 கைகளை வெட்ட சொல்லி நான் உத்தரவு கொடுத்தேன். நீயும் உன் தப்பெல்லாம் கை வருதுன்னு சொன்னல, அதனால உன்னோட 2 கையும் இப்ப வெட்டப்படும். இதுதான் உன்னோட தண்டனை. நாளைக்கு உன்னோட தலை துண்டிக்கப்படாத சொல்றதுக்கு வேதனையா இருக்கு. ஆனா நீ விரும்பின நாளை காப்பாற்ற முடியும். நீ என்ன சொன்னாலும் சரி, எப்படி என்கிட்ட பேசினாலும் சரி, உண்மையை மாத்த முடியாதுல்ல. உண்மையை யாராலையும் என்னைக்கும் எப்பவும் மாத்த முடியாது. அதனால பிரயோஜனம் கிடையாது. ஆனா நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் பாவங்களுக்கு நிச்சயம் நீ பதில் சொல்லி ஆகணும். வாழ்ந்த வாழ்க்கை கண் முன்னாடி வருதோ? சூரியனுடைய கதைகள் நேசுக்குப்படி எலும்பு கூட மிச்சம் விட்டுருக்காது. அதான் வரங்களோ நடக்க முடியாம எப்படி முடியும்? கொஞ்சம் திரும்பி பாரு. எப்படா?
இது எப்படி சாத்தியம்? இது கனவும் இல்லை, சுற்றி இருக்கவங்களும் கண்ணுக்கு தெரியுது. டீமன் போயிருக்குமோ? ஐயோ, பேசுது. டீமன் போலியே, கண்ணு இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஐயோ, அப்பா. ஐயாவே, இந்த கேரக்டர் முடிச்சிருவாங்கன்னு ஒரு செகண்ட்ல எனக்கே கண் கலக்கி போயிடுச்சு. படுபாங்களா? எப்படி வந்தானே தெரியல. இப்போ எனக்கு சந்தேகமா இதில் நிற்கிறதில்ல. நல்லா இருக்கல்ல? ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இல்லை, முழுசா மாறல. ஆனா தான் இருக்கு. ஆனா சூரியனை தாங்குறா. எப்படி என் கூட இருக்காது போதும் நிசுக்கா. ஐயோ, அழாதடா. நம்ம ஜெயிச்சுட்டோம் நிசுக்கா. உனக்கு தான் அவளை நிசுக்கா. அது போதும் நிசுக்கா. எனக்கு அது போதும். ஒரு பாவி. எங்க உயிரை காப்பாத்துறவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிசுக்கோக்கு ஏதாவது ஆகுனா எங்களாலே மன்னிச்சிருக்க முடியாது. இவங்க ஏதாவது காப்பாத்திருக்கணும். என்னன்னு எனக்கு புரியல. எப்படி சாத்தியம்னு தெரியல. எல்லாம் நல்லதா முடிஞ்சது. டான்சிரோ, நிசுக்கோ. திடீர்னு டான்சிரோக்கு என்ன ஆச்சு? டான்சிரோ, என்ன பாச்சு உனக்கு? இங்க செத்துட்டானா? என்ன நம்ம பொட்டியில வச்சலாமா? தப்பு பண்ணிட்டோமா? மயங்கிட்டான். நிசுக்கோ, நீ நல்லா ஆயிட்ட. இனிமேல் தூக்கி சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முழுசா ஆனா மாறல. பட் தாங்குறான். இன்னும் முடியலையா? அவனே செத்துட்டானே. ஐயோ, என்னது? ஐயோ, அவனால முடியல. டயர்ட் ஆயிட்டான். அப்படி பாரு. இப்போதான் வேலை ஆகுது. எங்க இது ஒரு ட்விஸ்ட் வித்துருவாங்களோன்னு நினைச்சிட்டு. போயிட்டு வாடா தம்பி. கெத்துக்காரன் தான் போயிட்டான். முதல் முறையா ஆஷிராவை அந்த அம்மாவை காப்பாத்திக்கிறோம். தோஷிகோனி, நான் உள்ள வரேன். என்ன மூசானா? டேய், திரும்ப நீ இங்க வந்துட்டியா? புத்தகங்கள்லாம் ஏன் இப்படி சிதறி கிடக்கு? தோத்துட்டாங்கன்னு தம்பி கோவமாயிட்டு இருக்கான். 2 பேரும் போயிடுச்சு. நான் வேணும்னா தேடுறதுக்கு உதவி செய்வேன். இவங்களே தான் பண்ணிட்டு போறேன். ஆனா முதல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. வா, வந்து இந்த டீயை குடி. ஒரு வழியா என்ன சொன்ன? ஒரு வழியா சூரிய கதிர்களை தாங்கிக்கிறவங்க எனக்கு கிடைச்சாச்சு. ஓ, இது வேறயா? நெசுக்கோ பார்த்து ஆச்சரியப்பட்டேன். டெங்கு. நீ தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? ஒரு வேலை இப்ப அவளை அடையணும்னு ஆசைப்படுவாள். இப்ப இங்க என்னாச்சு? உங்க தலை எங்க போச்சு?
மிஸ்க்கு தான் ஆபத்து. ப்ளூ ஸ்பைடர் லில்லி தேவையே இல்ல. பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இது ஒண்ணுதான் காரணம். கடந்த 1000 வருஷமா விருப்பங்களே இல்லாம இப்படிதான் இருந்தேன். இன்னும் மிருகமாவது இது. இந்த அற்புதமான சக்தியை என்னுடைய பொக்கிஷமான சரிண்டா. 12 டீமன்ஸ்ல கூட தெரியல. அவர் ரொம்ப வித்தியாசமான டீமன். சூரியனை ஜெயிக்கணும்னா எனக்கு அந்த பொண்ணு வேணும். நீ ஒரு கொலகார பாவி. நீ ஒரு அரக்க. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர். இப்போ நம்ம நெசுகோ தான் ப்ரொவைட் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த யுகம் அமைதியான யுகமா போற்றப்பட்டது. ஐயா உள்ள வாங்க. நீங்க மருந்து சாப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க மருந்தையும் நான் தயார் பண்ணிட்டேன். மருந்துலாம் பிரயோஜனம் இல்ல. எனக்கு வைத்தியம் பண்ற இந்த வைத்தியன் பிரயோஜனம் இல்லாதவன். எனக்கு பயனே இல்ல. இதை நான் குடிக்கலன்னா எனக்கு என்ன ஆகும்னு சொல்லு. உனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, நீ உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னோட 20வது பிறந்த நாளை நீ கொண்டாட என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். இவனுக்கு யார் பவர் கொடுத்தது? எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆயுள் கொஞ்சம் கூடினாலும் அது உனக்கு வரும். அப்ப சரி, இதை நான் குடிக்கிறேன். இதனால மனுஷனா இல்ல வந்தவனா? நான் எப்படியும் சாக போறேன். மத்தவங்களாம் ஏன் உயிரோட இருக்கணும்? இந்த வைத்தியம் எனக்கு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் என்னோட உடல் சரியாக போறது இல்ல. ஒவ்வொரு நாளையுமே என்ன மரணத்தை நோக்கி தான் கூட்டிட்டு போறான். அட சைக்கோ. அடப்பாவி. உனக்கு இதுதான் சரியான தண்டனை. ஏன்னா நீ பிரயோஜனம் இல்லாதவன். இவனுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். அந்த வைத்தியனோட மருந்து ரொம்ப சிறப்பா தான் வேலை செஞ்சது. அவனை கொன்னதுக்கு அப்புறமா தான் அதை நான் உணர ஆரம்பிச்சேன். என்னோட உடல் முன்ன விட பலமாச்சு. உண்மைய சொல்லணும்னா முன்ன விட என்னோட சக்தி பலமாச்சு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, சூரிய வெளிச்சத்தை மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. எப்படி இது? அப்ப எனக்கு தெரிய வந்தது, சூரிய ஒளிய மேல பட்ட உடனே நான் செத்துருவேன்னு. ஒரு மருந்தாலும் இந்த பவர் வந்துச்சு அவனுக்கு. நான் மனுஷங்களை கொன்னவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வைத்தியங்களுக்காக மனுஷங்களை சாப்பிட்டுதான் ஆகணும். என் வழியில யாரெல்லாம் வராங்களோ அவங்க கதையை முடிச்சிடணும். அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. ஏனில்ல, இந்த நாட்டு அமைதியை சீர்குலைக்க வந்த டீமன் நீ இப்போ என்கிட்ட ஏதாவது சொன்னியா? எனக்குள்ள அற்புதமான சக்தி வர ஆரம்பிச்சிருச்சு. நிரந்தரமா உயிரோட இருக்க. ஒண்ணு குவிச்சிருக்கான். ஆனா பகல் நேரத்துல என்னால மத்தவங்க மாதிரி வெளியே போயிட்டு வர முடியாம இருந்துச்சு. அதனால என்னோட கோவம் அதிகமாச்சு. எனக்கு ஒரு சூரிய வெளிச்சத்தை தாங்கிக்க கூடிய ஒரு உடல் தேவைப்பட்டுச்சு. வைத்தியனோட மருந்துல ஏதாவது கிடைக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணேன். ஆனா அந்த வைத்தியனே ஆராய்ச்சி நிலையில தான் இருந்தான். அதனால அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லிங்கிற மருந்து எப்படி செய்யணும் தெரியல. நான் தேடுற அந்த ஸ்பைடர் லில்லி நீல நேரத்துல இருக்குது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி எங்க விளையுது,
அதை விளைவிக்க முடியுமா முடியாதா இதெல்லாம் அந்த வைத்தியனுக்கு தான் தெரியும். ஆனா நான் தான் அவனை கொன்னுட்டேனே. நான் ஜப்பான்ல ஒரு மூளை முடுக்கு விடாம தேடினேன். ஆரோக்கியமா எப்பவும் உயிரோட இருக்கிறதுக்காக. ப்ளூ ஸ்பைடர் லிலியும் அப்புறம் சூரிய கதிரை தாங்கிக்க கூடிய ஒரு ஆளை நான் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த 2 முக்கியமான வேலையை நான் செய்ய வேண்டியதா இருந்தது. அப்புறம் கடைசியில எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. 1000 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு சூரிய வெளிச்சத்தை ஜெயிச்சிட்டா. அதனால நான் இன்னும் அதிக டீமன்ஸ்களை உருவாக்கி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவரை எனக்குள்ள சேர்த்துக்கிட்டு சூரியனை ஜெயிக்க போறேன். நெசுக்குவ நான் இரையாக்குவேன். அதுக்கப்புறம் நான் அழிவே இல்லாதவன் ஆயிடுவேன். உங்க அப்பா ரத்தமும் இவன் ரத்தமும் சேர்ந்து புதுசான ஒரு வழி. தாஞ்சிரோ, நீ நல்லா இருக்கல? எசுக பார்த்து ஆச்சரியப்படலையா? வாழை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். உன்னால தான் இன்னைக்கு நான் இழந்த பொக்கிஷம் ஒண்ணு திரும்ப கிடைச்சிருக்க. என்னால கிடைச்சதா? ஆனா நான் எதுவுமே பண்ணலையே. சந்தோஷமா இருக்கிறாரா? பரவாயில்ல விட. இருந்தாலும் உனக்கு என்னுடைய நன்றிகள். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் சரி தாஞ்சிரோ. நிசுக்கு எப்படி விஷயம் பார்க்குறாரு? என்ன நடந்ததுன்னா யாருக்கு தெரியும்? அப்படி பண்ண ஐயோ இது இன்னும் அடங்கலையா? கொடுத்துருங்க பாவத்தை. ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் கூர்மையாக்கிட்டு இருந்த அந்த வாழையை அப்படி பண்ணேன். என்ன பண்ணோம்? அதை வச்சு அப்பா நான் கூட சண்டை போட்டேன். சண்டை போட்டியா? சண்டை போட்டேன். அப்புறம் ஆடு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதாவது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஆமா, எங்க போய் நல்லா தானே இருக்கு. உடைச்சிட்டியா? அது உடைச்சிட்டியா? ஐயோ நல்லா தான் இருக்குது. கேக்குற உண்மையை சொல்லு. இல்ல உடைக்கல உடைக்கல. இங்க பாரு எங்க இருக்கு? நீ கொஞ்சம் வாயை மூடு. நிசுக்கு வாசிக்கிற ஓடிடலாம். நீங்க தப்பிச்சிடலாம் போல. இந்த ஆள் சைக்கோவா கிடையாது. இருக்குன்னு சொல்றாரு, கேக்குறாரு. காதுல வாங்கல. வாங்கம்மா. மிக்சர் நீயா? நாம ஜெயிச்சிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிட்டோம். அதுலயே எல்லாரும் உயிரோட இருக்கோம். அதுதானே பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ஷாக் ஆகல? ஆவறாங்க. சந்தோஷமா இருக்கு. நம்மால் தான். தாஞ்சிரோ இது பிரமாதம். ஆமா. இது உண்மையாவே பெரிய அதிசயம்தான். இவ பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா கண்டனம் பண்ணதும் முன்ன மாதிரியே இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னு உறுதியா இன்னும் தெரியல. இவ திருப்பி கிடைச்சது எனக்கு சந்தோஷம். ஜெரிச்ச வானத்துல பறப்பான் போல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாஞ்சிரோ. எனக்கு சந்தோஷமா ஐயோ, எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னு தெரியல. தாஞ்சிரோ 12 கிட்ஸுக்கே நிசுக்கோ ரத்தத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த. என்னோட ரிசர்ச்க்கு நீ உதவி பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க வேலையே இல்லையே இப்போ. அவனே வந்துட்டான். அசார் குசா, அதான் மூசான் ஒரு ஆளை டீமனா மாத்தினானே, அவன் இப்ப நல்லபடியா மாறிட்டான். நெசுக்கோ ரத்தத்தால தான் அப்படி ஆச்சு. முசானோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்ச ரத்தத்துல கூட அவனால வாழ முடியுது. நெசுக்கோ ரத்தத்துல ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப குறைஞ்ச நேரத்துல அவனோட ரத்தத்தோட காம்போனன்ட்ஸ்ல பல தடவை மாற்றங்கள் வந்திருக்கு. தூங்கி தூங்கியே ஏதோ பண்ணிக்குது அது.
இதுக்கிடையில நெசுக்கோவால ஏன் பழைய மாதிரி முழுசா ஏன் குணமடைய முடியலன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ ஏன் இன்னும் குழந்தை மாதிரி இருக்கான்னு நான் யோசிச்சேன். எனக்கு என்னமோ நெசுக்கோவோட மூளையில முழுமையா குணமடைகிறத விட வேற என்னமோ இருக்கு. அவ முதல்ல செய்ய நினைக்கிறது ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம மெச்சூரா பேசல, குழந்தை மாதிரி தான் யுஷிரோ. பேசுறா. கூப்பிட்டீங்களா லேடி தமாயு? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சாச்சா மாருவா கொஞ்சம் கூட்டிட்டு வா. ஓ, இவள்தான் சாச்சா மாறுவா. சாச்சா மாரு தயார் உங்க கடிதத்தை கொண்டு போறதுக்காக. போய் தாஞ்சிரோ நெசுக்கோ கிட்ட இந்த கடிதத்தை கொடுத்துரு. தாஞ்சிரோ, என்னால இப்போ ஓரளவுக்கு கணிக்க தான் முடியுது. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா நெசுக்கோ சூரிய கதிர்களை அவ நிச்சயமா ஜெயிப்பா. ஜெயிச்சிட்டாலே உங்க தகவல் சொல்லத்துக்கு முன்னாடி வந்துச்சு பழகுது. இருந்தது ஒரு 10 வீடு அது அறிஞ்சது. ஊர் தலைவரே எப்படி இருக்கீங்க? ஓ பொட்டேட்ஸோ. தாஞ்சிரோ ஊரை விட்டு போறான். அதான் போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கான். தாஞ்சிரோ எழுந்துரு. ஆமா, நீ நல்லா இருக்கியா தம்பி? இருக்கு. எனக்காக நீங்க செஞ்ச உதவிக்கு திரும்ப எதுக்கு போட்டி? ரொம்ப நன்றி. இந்த வண்டி எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நியாயமா நான் தான் தம்பி உனக்கு நன்றி சொல்லணும். நீ இந்த ஊரை காப்பாத்தி ரொம்ப பெரிய வேலை செஞ்சிருக்க. நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஐயோ ஊர் தலைவரே, நான் இதெல்லாம் தனியாலாம் பண்ணவே இல்லை. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். எல்லாரும் உயிரை கொடுத்து போராடினாங்க. நீங்க செஞ்சு கொடுத்த வாழை வச்சுதான் இது எல்லாத்தையும் முடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா முடிஞ்சே இருக்காது. டிமன்ஸ்க்கு எதிராக உங்களோட வாழ் தானே எப்பவுமே போராடுது. நீ சொல்றதும் சரிதான். ஆமா, உன் தங்கச்சி எங்க இருக்கா? அவ இன்னைக்கு ரொம்ப கலை படைஞ்சிருக்கா. திரும்ப எதுக்கா போட்டு அழைச்சி வச்சுங்க. அப்படியா? அவ சரியாயிட்டான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. அவருக்கும் சரிசமான பங்கு இருக்கு இந்த விஷயத்துல. ஏ கானாமோரி, அங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறது அகா நெசுக்கோவான்னு பாரு. ஆமா. அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் வாழை முழுசா கூர்மையாக்குறதுக்குள்ள தாஞ்சிரோ அதை பயன்படுத்துறான்னு கோவத்துல இருக்கான். இன்னுமா இந்த பையனை என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. ஏ தம்பி, ஒரு நிமிஷம் எங்க கிட்ட வா. வரதவ நான் கூப்பிடுறது கேட்கலையா? இங்க வா. பாட்டாயா கூப்பிடுறாரு. வாயா வச்சுக்கிறாரு. வா தம்பி. உண்மையை சொல்றேன், எல்லா தப்பு இவன்தான். ஐயோ, இங்க பாரு, தாஞ்சிரவும் மத்தவங்களும் சரியான நேரத்துக்கு வரலன்னா நம்ம ஊரே மொத்தமா நேரத்துக்கு அழைச்சு போயிருவோம். மரியாதையே உண்மையை சொல்லு. நீ வித்துதாயா பித்து இவனை கதற விட்டு பேசதானே வந்த? அவன் ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கான் தானே? நிசுக்கா, நீ எப்பவுமே பிரமாதமா வேலை செஞ்சு கொடுக்குற. அதுக்கு எப்பவும் நன்றி. உனக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நான் முதல்ல இந்த கிராமத்துக்கே வந்தேன். நான் உன் வாழை மறுபடியும் கூர்மையாக்கி கொடுக்குறேன். பட்டர்ஃப்ளை மேன்ஷன்ல காத்துரு. என்னோட வாழை கூர்மையாக்கி கொடுக்குறியா? வேண்டானா சொல்லு, நான் எதுவும் பண்ணல. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ஜாகரிசுதா, வெக்க வெக்கமா வருதா? வாயாது. இது நல்லா இருக்கே. ஐயோ என்ன சொன்ன? ஐயோ, மறுபடியும் அவனுக்கு கோவம் வந்துருச்சு.
ஆனா உண்மையாவே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனி நான் முன்ன விட ரொம்ப அதிகமா உழைக்க போறேன். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி, கிளம்புற நேரமாச்சு காக்குஷி, பார்த்து கூட்டிட்டு போ, சரியா? ஆமா, எப்படி வந்தீங்களோ அப்படிதான் போவீங்க. ஐயோ. கண்ணை கட்டி மூக்க அடைச்சிடுவேன். இதுக்கு மேலே அழைச்சா என்ன அடைக்காட்டி என்ன டீமனுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. போயிட்டு வரேன். எல்லாரும் முன்ன மாதிரி இருங்க. நீயும் சீக்கிரமா குணமாயிடுப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. மறுபடியும் எங்களை சந்திக்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா சந்திக்கலாம். பெட்டர் இவங்க இடத்த மாற்றது தான். ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? தாஞ்சிரோ, மற்றவங்களே அங்கே அசுரா அவங்களாம் அங்கே மிஸ்டர் லவ் எங்கேயும் காணும். இன்னொன்று கத்தியாக கிடைக்கல, கவலைப்படாத. உன் கண்ணையும் மூக்கையும் அடைச்சு வச்சதுக்கு காரணம் உனக்கு அரிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக கண்ணு கட்டிக்கிறேன். இந்த ஃபைனல் எபிசோடு வேற லெவலுங்க, பங்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கே வந்து கண் கலங்கி போச்சு. ஏன்னா வந்து நெசுக்கோ அந்த கேரக்டர் எங்கன்னா முடிச்சிருவாங்களோ என்ன, எனக்கு வந்து 1000 எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்காக தாண்டா இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டா, எல்லாம் வேஸ்ட்டாக போதே. அவள் என்னடா, அதுவும் அவள் குட்டியாக சுருங்கி அந்த குழந்தை அப்படி எரிஞ்சிட்டு இருக்குது, அது வேற. இதுக்கப்புறம் என்னடா ஆகும், இந்த கேரக்டரே போயிடுச்சுன்னா இவன் என்னடா பண்ணுவான், இதுக்கு மேலே உடஞ்சி போயிடுவானேன்னு இவ்வளோ எண்ணம் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா அது அழகாக வந்துச்சு. அப்பயும் நம்ப முடியல, இது கனவா இல்லை டேஞ்சரோ நினச்சிக்கிறான். இல்லையே, சுற்றி இருக்கவங்க கை காமிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அது ரியல்னு தெரியுது. பட் வந்து இது பயங்கர சர்ப்ரைஸ். எப்படி வந்து சூரியனே ஜெயிச்சா அப்படின்றது தெரியல. மேபி அவங்க அப்பாவோட டிடியா அண்ட் வந்து மூசனோட பிளட் ரெண்டும் கலந்து என்ன ஆயிடுச்சா, இல்லை தூங்கியே ஏதோ பண்ணி நினச்சான்னு தெரியல. ஏன்னா நடுவுலேயே சொன்னாங்க நம்ம நெசுக்கோ வந்து அவனுக்கு பவர் கொடுக்குறப்ப அவன் மூளைக்குள்ளே யாரோ பேசுகிறாங்க, அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்பயும் அதே தான், இவங்களும் ஆராய்ச்சி பண்ணதில் இல்லை, அவன் மூளைக்குள்ளே வேறு ஏதோ நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்பயும் பார்த்தா மெச்சூர் ஆகலை, ஒரு குழந்தை பிஹேவியர் தான் இருக்குது. ஸோ வேற யோசிக்கிறா அப்படின்றது மட்டும் போயிட்டே இருக்கு. ஏதோ சீக்ரெட் அவளுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியல. அதான் குழந்தையா தான் இருக்கா, பட் எல்லா சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறா. அது எங்கே எப்படி என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் பண்ணுறா. இப்போ கூட வந்து டேஞ்சரை தள்ளி விடுறா அவங்கள போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எப்படி அவருக்கு தோணுதுன்னு ஆச்சரியமாக இருந்தது. மேபி நீ சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போய் தான் அது பண்ணுறா போல இருக்கு. ஸோ அந்த இடத்துல சூரியன் இந்த பக்கம் உதிக்குது. என்னடா இந்த நேரத்தையும் வந்து பாசம் காட்டுவேன்னு பார்த்தா பின்னாடி டீமன் இருக்கா, அதை போட அதை போய் கொள்றான்னு அப்பயும் அண்ணனை புஷ் பண்ணுகிறான். அவன் கட்டிப்பிடிச்சி பாதுகாத்தப்பையும் எட்டி வதைச்சு நீ போன்னு சொல்லி அவரை கூட கவலைப்படாமல் என்னும் போது அவள் எங்கேயோ போயிட்டான். இது குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா டேஞ்சரோ அதே மாதிரி தான், மக்களை பற்றி அவங்கள பற்றி தான் யோசிச்சான்றப்போ அந்த கேரக்டர் மட்டும் அழிச்சிருந்தாங்க. செம்ம காட்டாக இருக்கும். அது என்னமோ ஒன்று பண்ணிட்டாங்க. அது என்ன சொல்கிறது, அது பயங்கர சந்தோஷத்தில் இருக்கும். பட் எங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல. இந்த பக்கம் டீமனை அவன் வெட்டிட்டான் கொண்டுட்டான்றப்போ அதுவும் முழு சந்தோஷம் தான். இந்த பக்கம் நெசுக்க போயிடுச்சு, அந்த பக்கம் என்னடா ஆச்சுன்னு அதில் தான் கவனமாகிடுச்சு தவிர வெட்டினதில் பண்ணதில் எந்த ஃபீலுமே பண்ண முடியல. பட் வேறு லெவலில் இருந்த சீன் எல்லாமே நினச்சமே அந்த கத்தி தான் கடைசியாக வந்து அவனை வெட்டிச்சு. இவன் மேலே அந்த இறக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்களா, அது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போர். பட் அவனோட ஸ்டோரி பார்க்குறப்ப அது அப்போதே திட்டு பையனாக தான் இருந்துக்குது, ஏமாத்தின்னு ஊரை வச்சுருந்தான் இருந்துக்குது. ஸோ சட்டத்தில் ஒன்றும் வருத்தம் இல்லை. இப்படியோ ஒன்று நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அந்த பக்கம் லவ் ஆயிடுச்சுட்டு அவங்க ஏதோ மாஸ்க் காட்டுன்னு இருப்பாங்க, பார்த்தா அவங்க கதர்னுக்கிற என்னால் முடியலடா முடியலடா. ரொம்ப நேரமாக பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. ஏன்னா அவன் சும்மா இல்லை, 4 இது ஒன்றா சேர்ந்து டிராகன் வச்சு பண்ணு அவ்வளோ நேரம் அவங்க போராடினதே பெரிய விஷயம் தான்.
ஸோ அவங்களே சேர்த்து முதல் முறையாக நம்மால் வந்து அஷ்ராவை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். அது புதுசா ஏதோ ஒரு பவர் மாதிரிலாம் எடுத்தான். கால் உடஞ்ச அப்புறமும் நம்ம ஜெனிட்ஸ் சொன்னது கேட்டு புதுசா ஒண்ணு பண்ணி அந்த ஏதோ ஒன்று எடுத்தான். அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. மொத்தம் அதான் அவனுடைய மொத்த இதுவும் காலுக்கு அமைச்சிட்டான் மொத்த பவரையும். ஸோ அது மாதிரி ஜெனிஸ் மாதிரி தான் இருந்தது திட்டத்தட்ட. அவனுடைய ஸ்பீடு அந்த இது தான் எடுத்தான் வேகம், ஒரு ஜம்பில் எல்லாமே பண்ணான். ஜெனிஸ் ஏதோ டிப்ஸ் கொடுத்துருக்காரு, ஐயா பரவாயில்ல வேற லெவல் அவனும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்துல சொன்னதுனால அது ஹெல்ப் ஆயிடுச்சு. அவன் குரலுக்கு ஏதோ அவன் தான் வந்துட்டான்னு நினச்சேன். பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த 2 கேரக்டரும் வரல, இவங்களே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் சீசனில் தான் அவங்கள பார்ப்போம் போது அவங்களே மிஸ் பண்ணோம். அவங்க இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், பட் இதுவும் நல்லா தான் போச்சு. அவங்க மிஸ் பண்ணாத மாதிரி இங்கே சீன்கள் இருந்தது, இவங்க எல்லாமே அதை கவர் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இனி எல்லாருமே பார்த்தா மாஸ் தான் பண்ணாங்க. மிஸ்டர் அஷ்ரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடு பார்த்து தரும்போதே அந்த வாழை அவன் விட்டா சீவினே தான் இருப்பான், இவன் பைத்தியக்காரன்ட்டு பிடிங்கின்னு வந்து அவன்ட்டு போட்டு அவரு என்னடனா அஷ்ரா கூட பார்க்காம யார்ட்ட நான் கத்தி கொடுக்குறேன்னு அவரே போட்டு அடிக்கிறதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவருக்கு ஈக்குவலான பங்கு இருக்குங்க இந்த விஷயத்துல. ஏன்னா அவர் வால் வந்து 5th டீமன் போட்டு அடிச்சிச்சு பண்ணிச்சு, பயப்படாம அந்த மனுஷன் செஞ்சதுனால தான் இது சாத்தியம். சப்போஸ் பயந்துருந்தாலும் ஓடி இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன இருந்தாலும் நடந்திருக்காது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்குன்னு தான் சொன்னேன். அதுலயும் வால்லாம் தூக்கி போட்டு தான் அவர் மயக்கம் போட்டு விழுறாரு. இங்க டேஞ்சர் அன்பு எல்லாத்தையும் காமிச்சு கட்டி பிடிச்சி தான் இவன் மயக்கம் போட்டு விழுறாரு. அது வந்து கியூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் லவ் அஷ்ரா வந்து ஷாக் ஆனாங்க. பட் மிஸ்டர் அஷ்ரா ஒன்றுமே ரியாக்ஷனே பண்ணல. அங்கேயும் நெசுக்கு க்யூட்டாக அவர் அதே மாதிரி தான் பார்த்துன்னு இருந்துச்சு. இந்த பக்கம் நல்லா ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிச்சு. எங்கே சோகமாக முடிச்சிருவாங்களோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு பயத்திலே பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேலை எதுவுமே நம்ம சோகாச்சு எதுவும் இல்லை. பட் அந்த பக்கம் ஒன்று மிருகம் இருக்குது, அது இன்னும் மிருகம் ஆயிடுச்சு. இன்னும் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறான். ஓகே சூரியனே தாங்குற அளவுக்கு நம்ம ஒரு டீமனை தயாரிச்சிட்டோம், அது நெசுக்கோன்றப்போ அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறான். ஆனா மூசான் பத்தி இன்னும் புரியாத புதிராவே இருக்கான். என்ன எப்படி அவனுக்குள்ள உருவாச்சு, ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. ஃபுல்லா அந்த அவன் ஃப்ளாஷ்பேக் போறப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா இவனுக்கு எப்போ அப்போ இவனும் மனுஷனா இருந்து தான் டீமன் ஆயிருக்கான். அப்போ இவனுக்கு யாரா பவர் கொடுத்தது, இவனுக்கும் மேல யாருனா இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்லை, ஏதோ ஒரு மருந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ஏதோ கலந்து கொடுத்து இந்த பவர் அவனுக்கு வந்திருக்கு. அவனே தெரியாம வந்திருக்கு. அது யூஸ் பண்ணி 1000 வருஷமா கொண்டு இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனாலதான் இப்ப கூட வந்து அவனோட பிளேஸ்ல மருந்து ரெடி பண்ணிட்டே இருந்தானே, அதுதான் போல இருக்கு. ஸோ அதான் அந்த பூ அந்த ஒன்று சொல்லிட்டே இருப்பான் அடிக்கடிக்கு, அதை தான் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கான். இதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. பட் அது தெரிஞ்சோ தெரியாமையோ இங்கே நெசுக்கோனால நடந்து போச்சு. இனிமேல் அவன் டார்கெட் நெசுக்கோவாக தான் இருக்கும். டே அண்ட் நைட் அவனால் இருக்க முடியலன்றது தான் அவனால் இருந்துச்சு. இப்போ அதையும் தீர்த்து வைக்க ஒருத்தி இருக்கான்றப்போ இவ்வளோ தான் டார்கெட் பண்ணுவோம். இப்போ சுற்றி மொத்த பேர் சேர்ந்து நெசுக்கோவை தான் இப்போ பாதுகாக்கணும். அவனை தேடியுமே போக வேண்டியதில்லை, அவன் நம்மளை தேடி வருவான்ற மாதிரி தான் இப்போ. ஆனால் எனக்கு நெசுகோ மைண்டில் ஏதோ இருக்குன்னு சொன்னது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மூசானை பழி வாங்குறது தான் அவன் மைண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அம்மா அப்பா அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவள் அங்கே தானே இருந்தா. ஒருவேளை அதை இன்னும் மைண்ட்லேயே இருக்குமோ, அது செயல்பட்டுட்டே இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் நீ சொன்னதுக்கப்புறம் ஒருவேளை அந்த ஃபேமிலி வைஸ் ஏதோ அவளுக்குள்ளே உருவாகுதோன்றதும் டவுட்டாக. அந்த லாஸ்ட்டாக அந்த கிராமத்தில் விட்டு திரும்ப போகிறப்ப திரும்ப கண்ணை கட்டி மூக்கை வச்சு அரைச்சினே என்னையா அதை தெரிஞ்சு போச்சு. அந்த 2 தெரிஞ்சிச்சுன்னா மூசானுக்கே இந்த இடம் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே என்னையா மறைச்சுனுக்கிறீங்கன்னு பார்த்தா இவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணாங்கன்றதும் அழகாக இருந்துச்சு. பட் இனிமேல் இவங்க இருக்க வேணாம்னு தோணுது. இந்த இடத்த மாற்றணும் தான் தோணுது. இவங்க என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இடத்த காலி பண்ணிங்க, அவன் தான் மொத்தம் அடிச்சிருவான்ற மாதிரி இருக்குது. அது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. அண்ட் இங்கே இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இப்போ நெசுக்கோ ஸ்பீடாக போகிறப்போ அதே ஸ்பீடுக்கு இவன் கெனியும் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது சொல்கிறப்போ எனக்கு வந்து இல்லாமல் அப்பர் 6 கொள்றப்போ ஜெனிஸை என்ன வேகத்தில் போயிட்டு இருந்தான், அந்த வேகத்தில் போகிறப்போ இன்னும் சீக்கிரமாக அதே வேகத்தில் தான் வந்து வெட்டினான். அப்போ அவன் எவ்வளோ வேகமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கான்றது ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம சொல்கிறதுக்கு மறந்துட்டோம். இப்போ தான் அது தோணுச்சு. எந்த வேகத்தில் அவன் வெட்டிட்டு இருந்தான், எவ்வளோ ஸ்பீடு கண்ணுக்கே தெரியாது. அந்த வேகத்தில் அவன் குறுக்க பாஞ்சு வந்து விளையாட்டாக வெட்டினான். அப்போ ஜெனிஸ் அவனும் இன்னும் சீக்கிரமாக எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்றது தான். ஸோ அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணுச்சு. லாஸ்ட்டாக என்ன டவுட்டுனா, இப்போ திரும்ப இன்னத்துக்கு நெசுக்கோ தூக்கி டப்பாவில் போட்டு திரும்ப இன்னத்துக்கு அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அதான் இப்போ தான் அவனாலும் தாங்க முடியுது இல்லை. மேபி அவள் தூங்கணும் இந்த மாதிரி பழக்கப்பட்டதுனால அப்படி வச்சது தூங்குதா என்னன்னு தெரியல. சும்மா எடுத்துகிட்டு போனாங்க, அது என்ன கதைன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகிறப்ப எல்லாருமே சர்ப்ரைஸ் இருக்குது. நெசுக்கோவா எப்பட்றான்னு, முக்கியமாக ஜெனிட்ஸோ அவனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வாரத்துக்கு போகிறப்ப அப்படி இருக்கும்போதே அப்படி லவ் பண்ண பேசுகிறான்றப்ப இன்னும் போட்டு அதை டார்ச்சர் பண்ணுவான், அது மட்டும் தெரியுது. ஸோ இப்போ மூசான் வந்து நம்ம நெசுக்கோ மேலே கை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு அண்ணனை தாண்டணும், 2வது ஜெனிஸோவை தாண்டணும். 2 பேர் இருக்கிறானுங்க மலை மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கூட்டமே இருக்குது. இத்தனை பேர் தாண்டினா அவன் மேலே கை வைக்க முடியும். ஸோ பார்ப்பேன் என்ன. ஓகேங்க, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த சீசன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சீசனில் நம்மளுக்கு என்னென்ன வச்சுருக்காங்கன்றது சீக்கிரமாக பார்த்துடலாம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.